ஹாய் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே சீரியல் ஜூன் 13, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. திவாகர 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போக விடாம தடுக்கறா ஜெயந்தி. அப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. எல்லாரும் பதறி போறாங்க. அப்ப தீனதயாளன் சொல்றாரு, யாராச்சும் அந்த பொண்ணை பாருங்க, என்னன்னு பாருங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்பதான் யாராச்சும் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஜெயந்தி அம்மா சொல்லவும் அவசர அவசரமா ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண போறான் கருணா. உடனே கிருபா முறைக்கிறத பார்த்து ஃபோன் பண்ணாம திரும்பவும் ஃபோனை பாக்கெட்லயே வச்சிடுறான். தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிச்சு ஜெயந்தி எழுப்புறாங்க. அப்போ ஏன் ஜெயந்தி காலையிலேருந்து சாப்பிடலையா, என்னாச்சு அப்படின்னு சுகுணா கேக்குறாங்க. அதுக்கு எனக்கு நாள் தெள்ளி போயிருக்குக்கா அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் எனக்கு அடிக்கடி ஒரே மயக்கமும் வாந்தியுமா இருக்கு அப்படின்னு சொல்றா ஜெயந்தி. இப்போ சுகுணா சொல்றாங்க இந்து கிட்ட, சீக்கிரமாவே ஒரு பிரெக்னன்சி கிட்ட ஆன்லைன்ல ஆர்டர் போடுது இந்து அப்படின்னு சுகுணா சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்றா. அதுக்கு கருணா சொல்றான், அது லேட் ஆகும் வரத்துக்கு, நான் உடனே போய் இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் ஜெயந்தி சொல்றா, என்கிட்ட ஏற்கனவே வாங்கினது இருக்கு, நான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. அப்ப சுகுணா வேண்டிக்கிறாங்க, எத்தனையோ தடவை எத்தனையோ வருஷமா இவங்க குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்காங்க, எப்படியாச்சும் நீதாம்மா குழந்தை பாக்கியம் தரணும், அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா வாழ்க்கையில, இதுக்கு மேல அவளை நீங்க ரொம்ப சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா சுகுணா. அதுக்கு ஏத்த மாதிரியே உள்ளேந்து வெளில ஓடி வந்து சொல்றா ஜெயந்தி, நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரெல்லாம் கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கும் போது திவாகர கருணா தூக்கி சுத்துறான். டேய் அவனை கீழே விடுறா கீழே விடுறான்னு கிருபா கத்துறான். அப்போ திவாகர கட்டி பிடிச்சி கிருபா சாதிச்சுட்டுடா அப்படின்னு சொல்லி அவன் கழுத்துல இருக்க செயினை எடுத்து திவாகருக்கு போட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அண்ணா நான் அப்பா ஆயிட்டேன்னு சொல்லி திவாகர் ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கும் போது, வாங்க தம்பி வந்து சாமியை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சுகுணா கூப்பிடுறாங்க. சாமிகிட்ட கூட்டு போய் சாமியை வேண்டிக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லி சுகுணாவும், நான் கேட்ட உடனே நீ அவளை நல்ல விஷயம் சொல்லி அவளை கர்ப்பமாக்கிட்டமா, நல்ல செய்தி சொல்லி, அதனால ரொம்ப நன்றிமான்னு சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்காங்க சுகுணா. இவனும் ரொம்ப சந்தோஷமா வேண்டிட்டு இருக்கான். இந்துவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. அப்ப இவங்க மட்டும்தான் யோசிச்சு பாக்குறாங்க ஜெயந்தி. ஏற்கனவே பிரெக்னன்சி கிட் போட்டு பார்த்ததுல அவங்களுக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. அதை இப்ப சொன்னா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாம இருப்பாங்க. அது சொல்லாத கூட நல்லதா போயிடுச்சு. அதனாலதான் இப்போ நான் பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா, நான் என்னதான் பொய் சொல்லியிருந்தாலும் என் புருஷன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் நான் இது மாதிரி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருமான்னு சொல்லி மாமிகிட்ட கும்பிட்டுட்டு ஃப்ளாஷ்பேக் போறாங்க. அப்போ அவங்க அந்த பிரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்ணும்போது யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவரு திவாகர் சொல்றாருல, ஊர்ல எல்லாம் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டான், இதுக்கப்புறம் நான் அவன் வீட்டுக்கு போய் என்னால குழந்தை பெத்துக்க முடியும், என் பொண்டாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்குலாம் எனக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இன்னொரு கல்யாணம் பண்ணி நான் குழந்தை பெத்துட்டேன்னா அவனுங்க என்னென்ன பண்ணுவானுங்க, வாயை மூடிட்டு இருப்பானுங்க, அதனாலதான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து, இப்போதைக்கு நம்ம இதை பண்றதுதான் கரெக்டா இருக்கும், பின்னாடி வர்றதை பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பிரெக்னன்சி கிட்ல அந்த நெயில் பாலிஷை வச்சு இன்னொரு கோடு போட்டு கொண்டு போய் பிரெக்னெண்டா இருக்கிறதா காமிச்சதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு சாமின்னு சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்பதான் கிச்சனுக்கு எல்லாரும் வராங்க. வந்து இன்னைக்கு உனக்கு பிடிச்சதுதான் நாங்க பண்ண போறோம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்க, அதனால உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு சுகுணா கேக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சதே செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உனக்கு பிடிச்சது சொல்லு, நான் செய்யறோம், என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கேட்கும்போது எனக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க ஜெயந்தி. சரி இன்னைக்கு என் கையாலேயே நான் கேரட் அல்வா செஞ்சு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சுகுணா சொல்லிட்டு போறாங்க. கிச்சன்ல எல்லாரும் ஜெயந்தியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உன் புருஷனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீ குழந்தை பெத்துக்க போறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க வெளில ஓடி வராங்க. அப்பதான் அத திவாகர் பார்த்துட்டு, ஏண்டி இப்படி ஓடி வர, மெதுவா வா, மரியாதையா என் குழந்தை நல்லபடியா இருக்கணும், நீ இது மாதிரி ஓடுனா என் குழந்தைக்கு என்ன ஆகுறது, நீ ஓடுன உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அடிக்க கை வாங்கும் போது, நீ வேற மாசமா இருக்க, உன்னை அடிக்கூடாது, நல்லபடியா குழந்தைய பெத்து என் கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறான் திவாகர். உடனே இங்க இந்து வீட்டுல இந்துவும் கர்ணாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பேசுறான் கர்ணா,
இந்த மாரி அண்ணிக்கு வந்து எத்தனையோ தடவ நான் அவங்களுக்கு குழந்தை இல்லன்னு சொல்லி நானே கோயில், குளம்லாம் கூட்டு போயிருக்கோம். ஆனா, அப்பலாம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஆனா, இப்ப திவாகர் 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாருன்றதுக்கப்புறம், திடீர்னு அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கருணாவும், இந்துவும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்துவும் சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. நடுராத்திரில திடீர்னு ஃபோன் வருது கருணாக்கு. அப்போ இந்து ஃபோன்லேருந்து யார் நமக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லி இந்துவ பார்த்தா, அங்க பெட்ல இந்துவ காணோம். யார்டா நீ? இந்து ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க. இந்து எங்க? அப்படின்னு கேட்கும்போது, நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து தானே கதிர கொலை பண்ணீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணும்னா, நான் சொல்ற லொகேஷனுக்கு உடனே நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்றான். இவன் யார்றா நீ? வந்தன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கருணா கத்துறான். நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அத பாருன்னு சொல்லி பார்க்க சொல்றான். மரியாதையா நான் சொல்ற லொகேஷனுக்கு வந்தீன்னா, உன் பொண்டாட்டிய நீ உயிரோட பார்க்கலாம். இல்லாட்டினா அவள நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி லொகேஷன் அனுப்பி வைக்கிறான். அந்த லொகேஷனுக்கு கருணாவும் போயிடுறான். அங்க பார்த்தா சுத்தியும் முத்தியும் யாருமே இல்ல. கருணா ஃபோன் பண்ணி சொல்றான். "நீ சொன்ன லொகேஷனுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி, உனக்கு முன்னாடி ஒரு கோணிப்பை இருக்கும் பாரு, அத தொற" அப்படின்னு சொல்றான். "ஏய் எங்கடா இந்து?" அப்படின்னு கேட்கும்போது, "உனக்கு முன்னாடி ஒரு கோணிப்பை இருக்குல்ல, அத தொற" அப்படின்னு சொல்றான். அப்போ பயந்துகிட்டே போயி, அந்த கோணிப்பைய தொறக்கவும் முடியல. என்ன இருக்கா? யார் இருக்கா அதுல? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்பதான் தொறக்கலான்ட்டு போறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!